பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க மாணவர் பேரவையிலிருந்து முகமது கைஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் எம்எல்ஏவான மார்க்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தில் கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்க்கும்போது அவர் மேலே அந்த வழக்கு சம்பந்தம் இல்லாமல் மேலும் சில வழக்குகள் போடப்பட்டிருப்பதாக முன்னாள் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னா அவரை சந்திக்கிறதுக்கு யாருமே விடல, மருந்து மாத்திரை கொண்டு போனவங்களும் விடல அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணுறாங்க. செய்திகளில் பார்க்கும்போது முன்னாள் அமைச்சர்களான கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாமே பார்க்க போயிருக்காங்க. போலீஸ்கார அனுமதிக்கலாம், அங்கே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். குறிப்பாக பலரும் சொல்கிறது என்னன்னா, ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா அப்படிங்கிற விஷயத்த பலரும் முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து நம்ம தாவேகாவினுடைய நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மன்னிக்கணும், மாண்புமிகு முதலமைச்சருடைய நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொடக்கத்திலிருந்தே ஒரு அச்சுறுத்தல். அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணாங்களோ அதோடைய ஒரு காப்பி பேஸ்ட் மாடலாக தான் இது செயல்படுறதா நான் பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, முன்னாடி அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனதுலையும் சரி, அதே மாதிரி இப்போ நடந்திருக்க அந்த கைது நடவடிக்கையும் சரி. ஆனால் இந்த கைது நடவடிக்கைக்கு முன்னால் இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் பேசின பேச்சை எல்லாருமே கண்டிப்பாக கேட்கணும். யூடியூப்பில் பரவலாக இருக்குது. அப்போ அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, அண்ணன் செல்லூர் ராஜு பேசினதையாவது உங்களால் உட்கார்ந்து கேட்டுற முடியும். அந்த அவர் பேசிய வார்த்தைகளாவது கேட்டுற முடியும். அவர் சொன்ன வார்த்தை தான், நீங்களே ஒரு பெரிய களவாணி, அந்த சட்டமன்றத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கு, அதை கெடுக்கிற வண்ணமா இருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரி அவருடைய சொல்லாடல் இருக்கு. அதை விட மோசமா அண்ணன் உதயகுமார் பேசுனதெல்லாம் உண்மையிலேயே சென்சார் கட் போட்டு தான் சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மோசமான வார்த்தை. உங்களுடைய உண்மையான அப்பா யாரு, அதை நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க உங்களுடைய உண்மையான அப்பா பேரை சொல்லிட்டு நீங்க அதிமுகவை கைப்பற்ற நினைங்க, நீங்க அதிமுகவை கைப்பற்றதான் நினைக்கிறீங்களா, அதுக்காண்டிதான் நீங்க வர்றீங்களா, அதுக்கு நீங்க அதிமுக தொண்டரா இருக்கீங்களா, அப்ப உங்களுடைய உண்மையான அப்பா யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆர்பி உதயகுமார் கேட்டு அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அப்ப இவர்களுடைய நோக்கம் அந்த சட்டமன்றத்தினுடைய அந்த எண்ணிக்கை 6 எம்எல்ஏக்களுடைய ராஜினாமத்துடன் திமுகவினுடைய எம்எல்ஏக்களும் ராஜினாமா செஞ்சு அந்த இடத்தை நிரப்பணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கமா இருக்கா? ஏன்னா ஆர்பி உதயகுமாரை கைது செஞ்சு ஒன்றும் பண்ண முடியாது, செல்லூர் ராஜுவை கைது செய்து உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கையில ஆளும் கட்சி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நம்முடைய திமுகவினுடைய எம்எல்ஏக்களை அச்சுறுத்தும் நோக்கில் செயல்படுறது எப்படி இருக்கு அப்படின்னா, உண்மையிலேயே மீண்டும் ஒரு குதிரை பேரத்தை திமுகவிடம் கட்டவிழ்த்து விட்டதாக தான் இது தெரியுது. நிச்சயமா அதை யாராலுமே மறுக்க முடியாது. அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்ன வார்த்தை, என்னை நீங்க கட்சி மாறுங்க, ராஜினாமா செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த வார்த்தைக்கு அரசு தரப்புல எந்த விதமான செயலும் சொல்லலை. அதே மாதிரி நடவடிக்கைகள் எதுவுமே துரிதமா எடுக்கல. நம்முடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை இவங்க எடுத்த அந்த நடவடிக்கைக்கும் இவங்க இந்த விஷயத்துல எடுக்கிற நடவடிக்கையும் முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அப்ப தொடர்ந்து இவங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மைனாரிட்டி அரசு அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் வந்துடக்கூடாது, நம்ம மெஜாரிட்டியா வின் பண்ணணும் அப்படின்னு தான் கரூர் சம்பவத்துல போய் ஒரு துக்க அனுசரிப்பு நிகழ்வுல அவர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்க போனேன்னு சொல்லி தன்னுடைய பிரச்சாரத்தை செஞ்சு விட்டுருங்க. அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன செஞ்சு விடுங்க, நாங்க இன்னும் 4 பேரை கூட்டிட்டு வந்துருவோம், எப்படியும் குதிரை பேரை நடந்துட்டு இருக்கு, நடந்து முடிஞ்சு கூட்டிட்டு வந்தோம்னா அவங்களையும் சேர்த்து செஞ்சு விட்டுருங்க அப்படிங்கிறது. இதுக்கு மிகப்பெரிய சான்று எது தெரியுமா? தலைவர் வைகோ சொன்னது. முத நாள் ஆமா 2 பேரை வர சொன்னாங்க, மறுநாள் இல்லையே அது நான் சொன்னது அப்படிங்கிறது. ஒரு மூத்த அரசியல்வாதி, பழுத்த அரசியல்வாதி, அவரே அப்பட்டமா சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல. மறுநாளே அப்படியே அந்தர்பிலிட்டி அடிச்சுதான். அது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன் இவ்வளவு மோசமா ஒரு அதிகார போட்டியில இவர்கள் செயல்பட தொடங்கிட்டாங்களே, கொஞ்ச நாள் கூட இவங்களால அந்த அதிகார தாகம் இல்லாம இருக்க முடியலையா? தமிழ் சமூகம் அவ்வளவு மோசமா போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வருது. அப்ப நீங்க இதையும் இப்படி இது ஒரு கனெக்ஷன் மாதிரி தான், ஒரு வட்டம் போட்டு நீங்க பாத்தீங்கன்னா, அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிற விளாத்திக்குளம் எம்எல்ஏ, அதுக்கடுத்து நீங்க கைது செய்யாமல் அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பாங்க ஆர்பி உதயகுமாரா இருக்கட்டும், அண்ணன் செல்லூர் ராஜுவா இருக்கட்டும். இப்ப இது எல்லாம் பார்க்கையில நீங்க பவர்ல இருக்க, குறிப்பா தெற்குல இருக்க பவர்ல இருக்க எம்எல்ஏ எல்லாரையுமே நீங்க அச்சுறுத்தி
உங்களுடைய கட்சிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு குதிரை பேரமாக தான் இது தெரியுது. இல்ல அவங்க விஜய் ஆகட்டும் இல்ல தாவேகாவுக்காகட்டும் அதிமுக எம்எல்ஏக்கள் தானே ஈஸியான டார்கெட்டா இருக்கிறாங்க. அதை தாண்டி ஏன் அவங்க திமுக எம்எல்ஏ கிட்ட வர போறாங்க? இங்கே ஒரு சொல்லாடல் இருக்கு. பொதுவாக நீங்கள் வந்து அதிமுக வந்து ஈஸியாக கலைச்சு கொண்டுட்டு வந்துடலாம். ஆனால் அவங்களுக்கு வெறும் அதிமுக மட்டும் டார்கெட்டே கிடையாது. அப்போ வந்து நீங்கள் ஒரு கட்சியை அபகரித்து வந்தது மாதிரி வந்துடும் இல்லை. அப்போ நீங்கள் திமுகவே கொஞ்சம் ஆட்டி பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ திமுக எம்எல்ஏவே 2 பேரை தூக்கணும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொந்த கட்சிக்குள்ளேயே ஒரு அதிருப்தி இருக்குது, அதனால தான் இவங்கெல்லாம் வர்றாங்க அப்படின்னு உங்களுடைய அரசு ஒரு தூய சக்தியாகவே நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு தான் நீங்கள் யாரெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி தூக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரையும் தூக்குறதுக்கான ஒரு சதி திட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகட்டும் இப்போ இந்த மார்க்கண்டேயன் ஆகட்டும் 2 பேருமே விஜய் அவர்களை தாக்கி பேசி கைதாகிறாங்க. அவங்கள கொண்டு போய் கட்சியில் சேர்த்துவது அப்படிங்கிறத தாவேக்காவினர் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல? ஏற்றுக்கிட்டாங்களே, எதிர்த்து பேசினவங்களே ஏற்றுக்கிட்டாங்களே. ஒரு நகைச்சுவையான செய்தி உங்களுக்கு தெரியுமா? அது வந்து வருத்தமான செய்தி. ஆர்எஸ்எஸ்னுடைய கள்ள கூட்டணியாளர்கள்னு சொன்ன ஒரு பழம்பெரும் தலைவர் வெறும் 2 மாதத்துல நான் 9 ஆண்டு கால காமராஜனுடைய ஆட்சியை பார்க்குறேன் நேத்து சொல்றாரு. எனக்கு என்ன இருக்குன்னா அதே இதுல கீழே கை கட்டி இப்படி மேல அண்ணாந்து பார்த்த அதே முகம் தான் எனக்கு தெரியுது. நீங்க பிரச்சார மேடையில சொன்னாரு, இருக்கு காணொளிகள் இருக்கு, நீங்க தாராளமா பார்க்கலாம். அந்த பகுதிகளில் இருந்து தான் நான் வந்திருக்கேன். நீங்க எனக்கிட்ட பூசணிக்காயெல்லாம் உங்களால மறைக்க முடியாது. ஏன்னா உங்களோட பிரச்சாரத்துக்கு நான் வந்திருக்கேன். நீங்க சொன்ன வார்த்தை என்ன? கண்டிப்பா அவங்க வந்து போயிடுவாங்க, இது ஆர்எஸ்எஸ்னுடைய பி டீமாக தான் அது செயல்படுது, அவங்களால நேரடியாக நுழைய முடியாத காரணத்தினால தலைவர் விஜய் அவர்களை நியமித்து விட்டு அவங்க இந்த வேலையை செய்கிறாங்க, அவங்களால டெபாசிட் கூட வாங்க முடியாது, ரீல்ஸில் தான் அவங்க அரசியல் செய்வாங்க அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர் காமராஜனுடைய ஆட்சியை பார்க்குறேன்னு சொல்கிறாருன்னா அது இவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு அதிகார துஷ்பிரயோகமாக தான் நான் அதை பார்க்குறேன். தலைவர் அந்த தலைவர் வந்து யாருன்னா நீங்கள் செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். மூத்த அரசியல் தலைவர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் நேற்று காரைக்குடி பகுதியில் நடந்த ஒரு நிகழ்வில் சொல்லியிருக்காரு. இது எந்த வருத்தத்தை அளிக்குதுன்னா அப்போ வந்து ஒத்துக்கிறீங்களா 41 பேருக்கு வந்து அந்த குடும்பத்திற்கு அரசு வேலை காமராஜர் கொடுத்திருப்பாரா? கையெழுத்து போட்டவனை எல்லாம் தவிர்த்துட்டு கை நாட்டு வச்சவன் குடும்பத்துக்கு கல்வி போகணும்னு நினைச்சவர் யாரு? தலைவர் காமராஜர் அவர்கள். இதை செய்திருப்பாரா? அப்ப இதுல நீங்க ஒப்புதல் கொடுக்குறீங்களா? மேகதாதுல அணை கட்டுவோம்ங்கிற ஒரு பிரச்சனை வலுவா போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் தன்னுடைய பீரியட்ல அதிகமான அணை கட்டியவர் தலைவர் காமராஜர் அவர். இன்னைக்கும் நம்ம பெருமையா பேசிட்டு இருக்கோம். அவர் மேகதாது விஷயத்துல அமைதி காத்திருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க வந்து இது ரெண்டுலையும் கம்பாரிசன் ஒத்துக்கிறீங்களா? அரசு பள்ளிகள் 5 பள்ளிகள் இழுத்து மூடப்படுது, 13 சிபிஎஸ் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்கப்படுது. காமராஜர் இருந்திருந்தா அப்ப 5 பள்ளியை மூடிட்டு 13 பள்ளி திறந்து இருப்பாரு அப்படிங்கறத இதுல நீங்க ஒத்துப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க இல்லையா, மாணவர் சேர்க்கை கம்மியாக இருக்குது, அதனால நாங்க பள்ளியை க்ளோஸ் பண்றோம். மாணவர் சேர்க்கை கம்மியா இருக்குன்னு முன்பு இருந்த ஆட்சிகள்ல சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க? அரசு செயல்படல, மந்த நிலையில போகுது, காசை வாங்கிட்டு அவங்களே நடத்துறாங்க. இப்ப எனக்கு என்ன புரியல அப்படின்னா, உங்கள்கிட்ட வரையில பொறுமை காக்கணும், நாங்க பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேள்வி நீங்க பண்ணீங்கல்ல, நாங்க பண்ணதுக்கு ஆட்சியை விட்டு இறக்கிட்டாங்க. அப்ப நீங்க பண்றதுக்கு என்ன பொருள்? அப்ப நீங்க முன்பு இருந்தவங்களை எதுல கை காட்ட விரும்புறீங்க? அப்ப இதுல இருந்தே தெரியுது, ஒரு போலியான கட்டமைப்பை இந்த சமூகத்துக்குள்ள ஊடுருவ செய்து அதை இன்ஸ்டாகிராம்ல நீங்களே பிரபலப்படுத்தி அதை ஒரு சொல்லாடலா கொண்டுட்டு வந்து மக்களை நீங்க குழப்பி விடுறீங்க பாத்தீங்களா? இந்த திட்டம்ங்கிற உங்களுடைய திட்டம்ங்கிறது, ரூட் மாஃபியாவுடைய அந்த திட்டம்ங்கிறது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு திட்டம். அந்த வகையில தான் பார்க்கல. இப்ப இவங்கெல்லாம் பேசுறது அதனால தானே பேசுறாங்க. 2 அமைச்சர் கிடைச்சிருச்சுங்கிற உடனே எப்படி இவங்கெல்லாம் வந்து 2 மாதத்துல காமராஜருடைய ஒப்பிடுற அளவுக்கு இவங்க துணிஞ்சுட்டாங்க அப்படின்னா அதிகாரத்துக்காண்டி இன்னும் இவங்க எந்தெந்த எல்லைக்கு துணிவாங்கங்கிறது என்னுடைய ஒரு கேள்வியா இன்னைக்கு நேர் முன்னாடியே நான் வந்து அதை வைக்க தயாரா இருக்கேன். ஏன்னா பொதுவா ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லப்படுது அப்படின்னா அது குறித்த கேள்வி முதல்ல உங்களுக்கு வரணும். அப்ப இவர் 2 மாசத்துல வந்து காமராஜரை பார்த்தேன் அப்படின்னா காமராஜர் என்ன பண்ணாரு போய் பாருங்க, எவ்வளவு செயல் திட்டங்கள் கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கும் வந்து ஒரு தலைவரை வந்து மறக்காம ஒரு ஒட்டுமொத்த மக்களுமே போட்டுறாங்க அப்படின்னா அவர் எவ்வளவு தூரம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற வரலாற்றை திருப்பி பார்த்துட்டு இந்த 2 மாத வரலாறையும் நீங்க எடுத்து ஆய்வுக்குட்படுத்துனீங்கன்னா நிச்சயமாவே இவர்கள் எவ்வளவு பெரிய அரசியல் சந்தர்ப்பவாதிகள்ங்கிறத ரொம்ப தெளிவா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதே விஷயம்தான்
இப்போ அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் நடந்ததும் சரி, இப்போ நம்முடைய அண்ணன் மார்க்கண்டேயன் நடந்ததும், இது ரெண்டுமே ஒரே விஷயம்தான். நீங்கள் எந்த இடத்துலையுமே மாற்றி பார்க்க முடியாது. மற்ற எல்லாரும் அதிகாரத்தில் இல்லை, 10 ஆண்டு காலம் அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்காண்டி வேகமாக ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. ஆனால் இவங்க கொள்கை பிடிப்பு, நம்முடைய கட்சி கட்டுப்பாடுன்னு இருக்கிறதுனால இவ்வளவு தூரம் எதிர்த்து சண்டை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காண்டி தான் இவங்க எந்த வழக்கில் போடுவாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம குழம்பி போய் நிற்கிறோம். யாரையும் போய் பார்க்க விடலை. முன்னாள் அமைச்சர்கள் போய் பார்க்க போனாலும் அவங்கள பார்க்க விடலை. ஒரு மருந்து மாத்திரை கொடுக்கறதுக்கு போனாலும் அவங்கள உள்ள விடலை அப்படின்னா உங்களுக்கு என்ன பயம் இருக்கு? அப்போ அந்த கேள்வி வருதா இல்லையா? நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? காவல்துறை ஏன் இவ்வளவு வேகமாக போய் இத்தனை பேரை கூட்டிட்டு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இருந்தால் தாராளமாக கைது பண்ணலாம்? நீங்கள் ஏன் இவ்வளோ அதை ஒரு பூதாகரமாக பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இப்போ மின்கட்டண உயர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் பில்டிங் டெக்னாலஜி சரியில்லை, அந்த டெக்னிக்கல் இஷ்யூனால தான் மின்கட்டணம். அப்போ இதை மறைக்கிறீங்களா? இதை மறைக்கிறதுக்காண்டி நீங்கள் செய்கிறீங்களா? 200 யூனிட் ஃப்ரீ, எல்லாரும் கரண்ட் பில் இந்த மாதம் வராதுன்னு அப்படியே கூரையை பார்த்துக்கிட்டு இருந்த காலத்தில் பொத்துன்னு விழுந்த இடி மாதிரி 4000, 8000, 20,000 கட்டினவங்க 40,000, 1000 ரூபாய் கட்டினவங்க 2000, 2000 ரூபாய் கட்டினவங்க 5000, வீட்டு வாடகை 5000 ரூபாய், கரண்ட் பில் 6000 ரூபாய்னா ஒரு குடும்பம் எப்படி நடத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சாமானிய மக்களுக்கான ஒரு அரசியலை நம்ம பேசணும். ஒரு குடும்பத்தினுடைய வருமானம் 20,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாடகை 5000 இருக்கு, கரண்ட் பில் 6000. கரண்ட் பில்லுங்கிறது ஒரு அன்பிரெடிக்டபிள் திங்க். எவ்வளோ வருங்கிறத நம்மளால சொல்லவே முடியாது. ஆனால் திடீர்னு இவ்வளவு சொன்னோம் அப்படின்னா அந்த குடும்பம் அந்த மாதத்தை எப்படி கடக்கும்? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃபினான்ஷியலாக டவுனாக இருக்க குடும்பங்கள் ஏசி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறீங்களா? அவங்க சமூகத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே அனுபவிக்கக்கூடாதுங்கிறீங்களா? அப்போ மீண்டும் அம்மி இறக்கணுமா? அப்போ மிக்சி போடுறதுனால தான் கரண்ட் வருது, நீங்கள் அம்மியில் சட்னி இறங்க. கிரைண்டர் போடுறதுனால தான் உங்களுக்கு வந்து கரண்ட் பில் வருது, அப்போ ஆட்டுக்கல்ல ஆட்டுங்க. அப்போ சொன்னாலும் சொல்லுவாங்க, உண்மையிலே நீங்கள் ஏன் அரைச்சி திங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வெயில் அதிகமாகிடுச்சு, எல்லார் வீட்லேயுமே ஏசி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது ஒன்லி ஹையர் கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும்தான், அது எலைட்டான பீப்புளுக்கு மட்டும்தான். நீங்கள் உங்களை யார் அதை பயன்படுத்த சொன்னாங்க? உங்கள் வசதி விரலுக்கேற்ற வீக்கம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வசதிக்கேற்ற மாதிரி பயன்பாடுகளை வச்சுக்கங்கன்னு இந்த அரசு மறைமுகமாக சொல்ல வருதா அப்படிங்கிறது தான் ஒரு சாமானிய மக்களுடைய கேள்வி. இதுக்கு உங்களுடைய பதிலாக நீங்கள் என்னதான் சொல்ல போறீங்க இந்த சமூகத்துக்கு? ஆரம்பத்தில் பேசும்போது ஜெயலலிதா ஆட்சி காலத்தை பார்க்குற மாதிரியே இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ 2 மாதம் தான் நடந்திருக்கு, 2 கைது நடந்திருக்கு. அதுக்குள்ளே அந்த முடிவுக்கு வந்துடலாமா? தாராளமாக வந்துடலாம். ஏன்னு கேட்டால் சந்தேகம் அப்படின்னாலே கைது. எந்த நேரம்ங்கிறதெல்லாம் அந்த 2001 ஆட்சி காலகட்டத்திலலாம் வந்து எந்த நேரம்ங்கிறதுலாம் கிடையாது. சந்தேகம் கைது, அவதூறு கைது. ஒரு செய்தி யாரோ ஒருவர் தெரியாத ஒரு ஊருக்குள்ள உட்கார்ந்து பேசி யாரோ தவறா பேசிட்டாங்க அம்மையாருன்னு சொல்லிட்டு அதை சும்மா வாய்வழி செய்தியா போய் அவர் கைது நடந்துச்சு அந்த பீரியட்லாம். இப்போ இந்த மாதிரி கைது எதை நமக்கு நினைவூட்டுது? நீ பேசுனா கைது, வாயை திறந்தா கைது அப்படின்னா ஒரு கொடுங்கோல் ஆட்சி எப்படி நடக்கும்? ஹிட்லர் என்ன பண்ணாரு? எதிர்த்து யாரையும் பேச விடல. அது மாதிரி தான் இது இருக்கு. பத்திரிகையாளர்களுக்கு எங்க சுதந்திரம் இருக்கு? தைரியமா உங்களால ஒரு பத்திரிகையாளர் வந்து என்னன்னு கேட்க முடியுமா? கேள்விக்கு முதல் பதில் இருக்கா? அந்த பதில் நீங்க எப்போ கொண்டுட்டு வருவீங்க? அப்படிங்கிற இந்த கேள்விகளை கேட்கறதுக்கே முதல் நமக்கு தயக்கமா இருக்கே. இது நமக்கு தேவையில்லை, நம்ம மேல ஒரு கேஸ் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒதுங்கணும். இவர்களுடைய தப்பு எல்லாம் மறைக்கப்படணும். நேற்று ஒரு செய்தியை பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, வழக்கறிஞர்கள் நியமனத்துல ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரவங்க சொன்னதுக்கு அந்த பெண்மணியை நீக்கிட்டாங்க. இது என்ன எனக்கு புரியலையா? அப்போ வந்து இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இங்கே வா, நீ ஒரு கேஸ் கொடுத்தீங்கன்னா ஓ மேலே தான் நான் அந்த கேஸ் போடுவேன் அப்படிங்கிறது ஒரு உச்சபட்ச தன்னுடைய அதிகார மமதையில் இருக்க உச்சபட்ச துஷ்பிரயோகம். இது யாருமே பண்ண மாட்டாங்க. ஸ்ரீவைகுண்ட விஷயத்துல வந்து புகார் கொடுத்த பெண்ணை கட்சியிலிருந்து தூக்குறாங்க. ஆமா, ஏன் தூக்குறாங்க? ஏன்னா யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. அதான் மெயின் பாயிண்டே. நீ கேள்வி கேட்டாதானே உனக்கு நான் பதில் சொல்லணும். நீ கேள்வியே கேட்கக்கூடாது. அப்போ கேள்வி கேட்கக்கூடாதுன்னா காவல்துறை வச்சு உன்னை அடக்குமுறைக்கு உட்படுத்தணும். இரவு நேரங்களில் கைது செய்யறதுக்கு அந்த கேஸுக்கு என்ன இருக்கு? இது யார் செஞ்சா சொல்லுங்க. இப்போ அன்பானந்தத்தினுடைய வழக்குல இரவு நேர கைதுக்கு போயிருக்காங்க. இதையும் நீங்க பார்த்தீங்கன்னா இரவு நேர கைது யார் செய்வா? அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல. அப்போ அந்த விஷயம்தான் அப்படி காப்பி பேஸ்ட் நடக்கிறது மாதிரி இருக்கு. அப்படி பார்த்தா ஏன் இவங்க 2 பேரையும் கைது செய்யலை? நீங்க மதுரையில் மேடை போட்டு தானே பேசுனாங்க, மக்களுக்காண்டி தானே பேசுனாங்க. அப்போ நீங்கள் ஏன் கைது செய்ய? அப்போ அந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகலையா? சொல்லுங்கள். அப்போ நம்ம இணைச்சு ரீச் பண்ணிடுவோமா அந்த வீடியோவை? அப்போ வீடியோ ரீச் ஆகலைன்னு கேட்குறீங்களா?
நீங்கள் ஒரு களவாணிங்கிறாங்க, அப்போ உண்மையை ஒத்துக்கிறீங்களா நீங்க? ம். இது நான் சொல்லலை, நீங்க போய் பார்த்தா தெரியும், அண்ணன் செல்லூர் ராஜனுடைய பேச்சு. அப்ப நீங்க ஒரு களவாணி ஒத்துக்கிறீங்களா? உங்க அப்பா பேரை சொல்லிட்டு நீங்க வந்து அதிமுகவை அபகரிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்பா பேருனா இவர் எதை மீன் பண்றாரு? ம். அப்ப இவர் எவ்வளவு தவறான, இப்ப நானே இதை கண்டிக்கிறேன், இது ரொம்ப தவறான ஒரு சொல்லாடல். அப்ப எனக்கே ஒரு சாமானியனா கோவம் வரல, ஏன் உங்களுக்கு கோவம் வரல? ம். உங்களுக்கு டக்குன்னு இவர் சொன்னது கோவம் வந்துருச்சு, அவர் சொன்னது கோவம் வரல அப்படின்னா அப்ப உங்களுடைய தேவை அங்க ஒன்றும் இல்லை, கத்திட்டு போகட்டும். கத்துனாலும் அங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல, அவரை தூக்கியும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. சும்மா கிடக்கிறவருக்கு நம்ம ஏன் ஸ்பாட்லைட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை எதுவும் டச் பண்ணலை. இங்கே இருக்கிறவங்கள ஈஸியாக குதிரை பேரம் பண்ணி வர வச்சிடலாம், ஒன்றும் இல்லை ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லி அவங்கள உட்கார்ந்து பேச வைக்கிறதுக்கான இடமா நீங்கள் அதை பயன்படுத்துனீங்கன்னா, அந்த கைது செய்து நீங்கள் சிறையில் அடைச்சு அங்கே யார் பேசுகிறாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? வெளில சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு நடக்கிற தப்பு, அன்னைக்கு நடந்த தப்புக்கெல்லாம் வந்து அரசு பொறுப்பு. ஆனால் இன்னைக்கு நடக்கிற தப்புக்கெல்லாம் யார் பொறுப்பு தெரியுமா? நீங்கள், நான். சுயமனித ஒழுக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொல்லலை, ஆதரவாளர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் போட்டு தள்ளி நீங்க ஏன் அப்படி நடந்து போனீங்க, நீங்க ஏன் அப்படி இருந்தீங்க, நீங்க இதை நாங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் இதெல்லாம் நீங்கள் சொல்லி கட்டமைச்சு முன்பு காலத்தில் ரொம்ப மோசமாக சித்தரித்து ஆட்சியை விமர்சனம் பண்ணீங்க. ஒரு சின்ன விஷயம்னாலும் முதலமைச்சர் தான் ராஜினாமா செய்யணும், முதலமைச்சர் தான் ராஜினாமா செய்யணும். இன்னைக்கு அதே வார்த்தையை திருப்பி சொன்னால் எதுக்குங்க அவர் பண்ண தப்புக்கு இவரை நீங்கள் ராஜினாமா பண்ண சொல்றீங்க? அப்போ இது எப்படி இருக்குன்னா, எனக்கு பிடிச்சவன் என் தலைமையில் ஏறி உட்காந்து என்ன பண்ணாலும் நான் ஏற்றுப்பேன், உனக்கு பிடிச்சவன் உன் தலைமையில் உட்காந்து என்ன பண்ணாலும் நீ ஏற்றுக்க, நான் ஏன் ஏற்றுக்கணும்? பாமர மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க. தொடர் மின்வெட்டுக்கு ஏன் போராட்டம் நடக்குது? நான் தான் தெரியாமல் ஓட்டு போட்டேன், என்ன பண்ணுறது, எம்எல்ஏ தூங்கிட்டேன்னு பதில் சொல்கிறாரு, எவர் எம்எல்ஏன்னு எனக்கு தெரியல, இப்படிங்கிற ஒரு பதில். நீங்கள் ஒரு நாள் மட்டும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எனக்கு வந்து நீங்கள் விடுப்பு தரணும் அப்படின்னு ஒரு அமைச்சர் கேட்குறாரு. அமைச்சர் பதவிக்கு விடுமுறை இருக்குது, விடுமுறை கேட்குறாங்க. நான் பழைய ரசிகராக நான் செயல்படணும் அப்படின்னு. எனக்கு இது புரியல. அப்போ இப்போ இது எதை வந்து நீ மீன் பண்ணது எனக்கு தெரியலையே. அப்போ விடுமுறை எல்லாருக்கும், ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கே விடுமுறை, கேரளா அன்னைக்கு ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்கு விடுமுறை விட்டது மாதிரி விடுங்க. எல்லாருக்கும் நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கும் பாஞ்சிட்டு போட்டுமே, அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம் எல்லாருமே அப்படிங்கிற கேள்வி வரதான் செய்யுது. சில விஷயங்களை நடந்தாலும் இன்னைக்கெல்லாம் ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்துடணும் போல இருக்கு. ஆமா, உங்களுக்கு ஒரு நாள் விடுப்பு, எனக்கு ஒரு நாள் விடுப்பு, சரி ஜாலியா இருக்கலாம், ஏற்போர் ஆமன்க மறுப்போர் இல்லை என்கிற மாதிரி போறவங்க போகட்டும், வீட்டில் இருக்கவங்க இருப்போம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இன்றைக்கு தமிழ்நாடு வந்துருச்சு. தொடர்ந்து இது மாதிரியான செயல்களை நம்ம இன்னைக்கே மக்களிடத்துல கொண்டு சேர்க்காம அவங்க கண்டிக்காம இருந்தாங்க அப்படின்னா இது இனிமே எப்படி வரும்னா, மக்களுக்கான சுதந்திரம் கிடைக்காது, பேச்சுரிமை பறிக்கப்படும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் கொடுக்கப்பட்ட அந்த பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் பறிக்கப்படும். அடிப்படை உரிமை அது பறிக்கப்பட்டுரும். மேற்குவங்கத்தில் என்ன நடக்குது? பாஜக ஆட்சிக்கு வந்தோடனே அவங்கள குதிரை பேரம் பண்ணுது. இங்கே பஞ்சாப்ல என்ன நடந்துச்சு? நாடு போட்டு நல்லவர்னு சொன்னவர் மறுநாளே போயிட்டு குதிரை பேரம் நடத்த ஆரம்பிச்சார். சிவசேனாங்கிற ஒரு கட்சியை காலி பண்ணி ஏக்நாத் ஷிண்டேவை கொண்டுட்டு வந்து உட்கார வச்சாங்க. அப்போ இது எதோடைய ஸ்ட்ராட்டஜி? அப்போ நீங்கள் அதிமுகங்கிற ஒரு கட்சியை அப்படியே முழுங்கி கொண்டுட்டு வந்து இங்கே நிறுத்தணுங்கிறது கம்பேரிட்டிவ்லி எல்லாமே கொண்டு வந்தீங்கன்னா சுற்றி இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கணக்கு ஒன்று தான் வரும். அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மேகதாது விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக திமுக எம்பிகள் எல்லாம் பச்சை கலர் துண்டு அணிந்து வந்து பேசுறதை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தொடர்ந்து காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி மூலமாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தை நோக்கி நடக்க போகிறாங்க, அவங்க மேலே அடிதடிகள் பிரயோகிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் வந்து முதலமைச்சரோ இல்லை கட்சி ரீதியாகவோ எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை. அப்போது இளைஞர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க, டெல்லியில் உட்காந்து போராடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், விஜய்க்கு வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? போயிட்டு வந்துட்டாங்களே, பார்க்கலையா நீங்கள்? ஒரு வீடியோ வந்துச்சு, சோனம் வாங்சுக்கு போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துருச்சு வீடியோ. அதெல்லாம் ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க, வந்துருச்சு வீடியோ. அப்படிங்கிறத வந்து என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார், பாருங்க நீங்க வந்து என்னை கேள்வி கேட்டீங்க, இந்த போயிட்டு வந்துட்டாங்க, இப்போ உங்க மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு உத்து பார்த்தேன் வீடியோவை. இது கட் காப்பி பேஸ்ட் அப்படின்னோன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்க. நான் என்னங்க சொல்றது? ஆமா போயிட்டு வந்தாரு.
நம்பித்தான் ஆகணும். நம்புனா சோறு, உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் நம்பிட்டேன், நீங்க நம்பிக்கங்க. அதுதான் உண்மை. 5 ஆண்டு காலத்துல மேகதாது விஷயத்துல இவ்வளவு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியலையே அவங்களால. அவங்க தான் வெளிப்படையா சொல்றாங்களே, ஸ்டாலின் போயிட்டாரு, இனி அடுத்த நபர் வந்துட்டாங்க ஆட்சிக்கு, தாராளமா நம்ம கட்டலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவர்கள் மனதுல விதைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இது யாருடைய வெற்றி? சரி, இது கூட ஒரு அரசியல் ரீதியான தெளிவான முடிவு எடுக்கணும், இதில் குழம்புறான்னு பார்க்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது டிஎம்சி தண்ணீரை நீங்கள் இவ்வளோ இந்த காலத்துக்கு இவ்வளோ வழங்கணும்னு சொல்லி சட்டப்பூர்வமாகவே ஒரு உரிமை இருக்கும்போது அதை கூட கேட்கலன்னு சொல்லி ஒரு கர்நாடகாவுடைய அமைச்சர் பேசுகிறாரு. தமிழ்நாடு அரசுக்கிட்ட எங்களுக்கு எந்தவித அப்ளிகேஷனும் வரலையே அப்படின்லாம் பேசுகிறார் இல்லையா? அந்த நிலைப்பாடு எப்படி புரிஞ்சுக்கிறது? நாங்கள் தெரிஞ்சா தானே கேட்பீங்க. தெரிஞ்சா உங்களுக்கு தெரியுது கைஃப் நீங்கள் பேசுங்க அப்படின்னு நீங்கள் என்னை பற்றி என் பேர் தெரிஞ்சிருச்சு சொல்லிட்டீங்க. என் பேர் தெரியலன்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? தெரியா, அதான் 6 மாதம் டைம் கொடுத்துருக்கோம். அதனால நீங்கள் இந்த கேள்வி கேட்குறத வந்து நான் வந்து கண்மையாக வண்டிக்கிறேன் உங்களை. கண்மையாக நான் வண்டிக்கிறேன் உங்களை. சாரி மன்னிக்கணும், வன்மையாக கண்டிக்கிறேன் உங்களை. ரைட். 6 மாத காலம் மௌன விரதம். ரைட். ஆனால் ஒரு பக்கம் டீலிமிட்டேஷன்லாம் வந்தால் தமிழ்நாட்டிலலாம் ஒருபோதும் அதிகம் அனுமதிக்க முடியாதுன்னு பேசுகிறாரு. டீலிமிட்டேஷன் வந்தாவா? முதல்ல அப்படி சொல்லலாம். மறுபடி எம்எல்ஏ சீட் கூடுது, எதுக்கு இவங்களை பேரம் பண்ணிட்டு, அதான் டைரக்டாவே தன்னாலே கூடுதே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஆலோசனை வழங்கினா ஏத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. முதல்ல வந்து அப்படிதான் ஒவ்வொரு விஷயங்களா வருது. இன்னைக்கு வந்து நவோதயா பள்ளிகள் அதை வச்சுக்கட்டும், மும்மொழி கொள்கை ஏத்துக்கட்டும் அப்படிங்கிறதுக்கான ஒப்புதல் தெரிவிக்கிற அளவுக்குலாம் வந்து எல்லாமே வந்துருச்சு. அப்ப எதுக்கு நீங்க இன்னைக்கு சொல்றீங்க? சோனம் வான்சுங்க பார்த்துட்டு வந்துட்டாங்க, அப்புறம் நீங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க அவங்க அப்படி பண்ண, அதை வந்து நாங்கள் அறவே ஒதுக்குறோம், அதை நாங்கள் கொண்டு வர விட மாட்டோம். நாளைக்கு கொண்டு வந்தா மக்களுக்கு பயன் இருக்கு, நீங்கள் தடுக்கிறீங்க. நீங்கள் ஏங்க இப்போ அவர் பாட்டில் ஆளுநர் பாடிட்டு போகிறாரு, உங்களுக்கு என்னங்க? அதனால தான் அவர் கிடப்பில் போட்டார். உங்கள் திமுருக்கு, நீங்கள் உங்கள் அதிகாரத்துக்கு நீங்கள் கிடப்பில் நீங்கள் இத்தனை வருஷமாக ஆர்.என். ரவியோட போராடி உங்களை யார் சண்டை விட சொன்னா? பாட்டு தானேங்க, வந்தே மாதிரி பாட்டு தான், பாடட்டும், உங்களுக்கு என்ன குறை? நிற்க முடியாது, கால் கடுப்பா, சுகர் பேஷண்டா நீங்க? பாடட்டும். 2 முறை தேசிய கீதம் பண்ண நீங்க அப்ப நீங்க என்ன தேசப்பற்று இல்லாதாளா? நீங்க வெளிநாட்டவரா? நீங்க எங்க ஊடுருவிக்கிறீங்க? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. நீங்க பாடிட்டு போட்டுங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. நீங்க தான் சண்டை போட்டு ஆர்.என். ரவியோட நீங்க எதையுமே நீட்டு எல்லாத்துக்குமே நீங்க தாங்க முட்டுக்கட்டாங்கிறாங்க. அப்போ எனக்கு சுயமரியாதைங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாமல் போயிடுச்சு. இப்போ எனக்கு அதுதான் ஒரு கடைசியாக ஒரு பரவலாக என்ன வருதுன்னா, இப்போ சுயமரியாதைன்னா என்ன வேணால் நடக்கட்டும்னா நடக்கட்டுமே, நாளைக்கே வந்து யார் வேணால் யாரோடையும் போய் பதவி வாங்க முடியுமே. ஆனால் வந்து ஒரு ஸ்டாண்டு, ஒரு பை ஸ்டாண்ட் எடுத்தோம் அப்படின்னா அது தீர்க்கமாக நிற்கணும். கடைசி வரையும் அவர்களால் போராட முடியல. சிவப்பு கம்பளம் விரிக்கப்படலை. நம்ம என்ன பைலால நமக்கு என்ன இருக்கோ அதை தான் நம்ம பண்ணணும். அதுக்கு மாற்றா பண்ணிட்டு இணக்கமான நட்பு போகுது அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அப்ப யாருடைய ஆதரவு? கூட்டணி கட்சியா? அப்ப கூட்டணி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பொருள்படுது. அப்ப கூட்டணியில இருக்குங்கிற திடீர்னு என்ன சந்தேகம் வருதுன்னா, மும்முனை கூட்டணியா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. மேல 2 பேர் இணைஞ்சு கீழையோட இணைகிறாங்களா? ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க இருக்கிறது வந்து இவங்க மாநில அரசு. அப்போ இப்போ போனவங்க பழம்பெரும் அரசியல்வாதிகள்லாம் போயிருக்காங்க. இப்போ இங்கே வந்து என்னென்னா ஆல்ரெடி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆட்சியில் இருந்து நாட்டை உலுக்கிக்கிட்டு இருக்கவங்க. அப்போ 3 பேரும் சேர்ந்துருக்காங்கிறது தான் இதில் பொருள்படுது. அதானே இதோடைய பொருளாக இருக்குது. டீகோட் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதான் அதில் வந்து கடைசியில் அட்லாஸ்ட் நீங்கள் வந்து கோருக்கிற புள்ளி. அப்போ கூட்டணி, மறைமுக கூட்டணி அப்படிங்கிறத தான் உங்களுடைய அந்த செயல்பாடுகள் எல்லாமே காட்டுது. இந்த சூழல் குறித்து பல்வேறு முக்கியமான விஷயங்கள் வந்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.